அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆதங்கத்தை தான் பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ஒரு 1 வீக்காகவே பேசணும்னு நினைச்சாலும் பேசுறதுக்குரிய கால நேரம் நமக்கு கிடைக்கலங்கிறத தாண்டி வேறு யாராவது பேச மாட்டார்களா என்றும் கொஞ்சம் நேரம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். பார்த்தா அதை பற்றிய எந்த கதையாடலும் நான் காணல. சில நேரம் பேசி இருக்கலாம், ஆனால் அப்படி இருந்திருந்தால் அது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கும். அது என்ன விவகாரம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமூகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் மாற்று சமூகத்தால் நம்மை நோக்கி முன்வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய விமர்சனமாகவும் இருப்பதுதான் இந்த முஸ்லீம் தனியார் சட்டம், முஸ்லீம் விவாகரத்து சட்டம். அது தொடர்பான திருத்தங்கள் 2009ஆம் ஆண்டு மிலிந்த மொரகொட நீதி அமைச்சராக, இலங்கையுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருக்கிற காலத்தில் முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தை திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாள் நீதியரசர் சலீம் மர்சூப் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை நியமித்தார். அந்த குழு பலவிதமான திருத்தங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக நம்மளும் அந்த நேரத்தில் சலீம் மர்சூப் குழுவிடத்தில் போய் நாம் சார்ந்த பரிந்துரைகளையும் முன்வைத்திருந்தோம். சலீம் மர்சூப் அவங்களை சந்தித்து இந்த விவகாரத்தில் ஏன் உடன்பாடு இல்லை, அப்படி உடன்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்னங்கிறதெல்லாம் ஒரு விரிவாகவே அவரோட ஒரு டைம் எடுத்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் கிடைத்திருந்தது. இது 2009 நடைபெறுகிறது. நம்ம இப்ப 2025 உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2009 இருந்து 2025 எவ்வளவு காலம் ஓடி போயிருக்குதுன்னு பாருங்க. அதற்கு பிறகு யாரெல்லாம் நீதி அமைச்சராக இருந்தார்கள். தலதா அத்துக்கோரல நீதி அமைச்சராக இருந்தாங்க. அதற்கு முன்பதாக முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. இப்படி பல பேரும் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருந்து வந்தாங்க. இறுதியாக கடந்த ரணில் விக்ரமசிங்க கோட்டா அந்த 2 கலப்ஸ் கவர்மெண்ட் இருந்ததா இல்லையா, அந்த கவர்மெண்ட் காலத்தில் அலி சப்ரி அவர்கள் நீதி அமைச்சராக இருந்தார். அதே மாதிரி விஜயதாச ராஜபக்சவும் நீதி அமைச்சராக இருந்தார். இப்படி நீதி அமைச்சர்கள் பல பேருடைய கைக்கு மாறி மாறி வந்த நேரங்களில் எல்லோருடைய காலகட்டத்திலும் இந்த முஸ்லீம் தனியார் சட்டம் என்பது ஒரு பேசுபொருளாகவே இருந்து வந்தது. என்ன கேட்டா, இதற்கு ஒரு தீர்வை ரவுஃப் ஹக்கீம் அவங்க இருக்கிற காலத்திலேயே முடிச்சிருக்கலாம். ஆனா அவருக்கும் ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம் இக்கட்டு இருந்தது என்பதையும் நான் மறுக்கலை. என்னன்னா, இதற்குள்ளாக இந்த தனியார் சட்டத்தினுடைய திருத்தங்கள் விவகாரத்தில் உடன்பட முடியாத சில சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஓப்பனாகவே நம்ம பேசணும். இங்க ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா பெண்கள் தரப்பு சில எங்களுக்கு தேவையான இந்த விதிமுறை திருத்தங்கள் வேண்டும் என்று இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு சாரார், குறிப்பாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, நாங்கள் ஷாஃபி மதுஹப் அடிப்படையிலான திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற கருத்தில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அடுத்தடுத்த சாராரும் சில திருத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி 2-3 சாராருடைய திருத்தங்கள் உள்ளே இருக்கிறது. என்ன கேட்டா, முதல்ல ஏதோ ஒரு வகையில் ஓரளவுக்காவது சில திருத்தங்களை செய்து இதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம், இந்த இனவாத பிரச்சனைகள் எல்லாம் வருகிற நேரத்தில் எல்லாம் இந்த முஸ்லிம் தனியார் சட்ட பிரச்சனை உச்சமாக இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா எப்போதெல்லாம் காலியாருடைய ஒரு பிரச்சனை அல்லது பெண்கள் பாதிக்கப்படும் விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாமே இந்த விவகாரம் பேசுபொருளாக ஆகிறது. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூட இந்த விவகாரத்தை தூக்கி பிடிச்சு தேவையில்லாத சில கருத்துக்களை சொல்லி இருந்தது. நம்ம அவருக்கு விவாத அழைப்பு கொடுத்தது என்கிற அந்த விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் ஏன் உருவாகுதுன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் தனியார் சட்டத்தை நம்ம திருத்த முடியாம இருக்கிறோம் என்கிற அவலநிலையால் ஏற்படுகிறது. முஸ்லிம் தனியார் சட்டத்தில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் என்பது அதனை ஒரு நமக்கு செய்ய முடியாத ஒரு விவகாரம் அதுன்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. திருமணம் எப்படி நடத்தணும், விவாகரத்தை எப்படி பண்ணணும், சொத்துக்களை எப்படி பங்கிடணும், இந்த விவகாரங்கள் இஸ்லாத்துல இல்லையா, அல்லது இஸ்லாமிய சட்ட வல்லுநர்களுக்கு இது தெரியாதா? ஒரு 3 மணி நேரம் வேலையா இல்லையா இது? ஆனா நீங்க சொல்றதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், நான் சொல்ற கருத்துக்கு நீங்க ஒப்பு வரணும், அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி இழுத்து 2025 வந்து நிக்கிறோம். ஆனா இது முடிவுக்கு வரல. சரி, அந்த சாப்டர் அப்படியே கொஞ்சம் வைப்போம், அது முடிவுக்கு வருது இல்ல, அப்படியே வைப்போம் வச்சுட்டு அடுத்த பக்கம் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிற ஒரு சீனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, கடந்த 4ஆம் தேதி ஊடகங்கள்ல மீண்டும் பேசப்பொருளான ஒரு விஷயம் தான், கதிர்வல பகுதிகளில் ஒரு காதி நீதிபதியும் அதே போல அவரிடத்தில் வேலை செஞ்ச ஒரு கிளாக்கும் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டார்கள் என்று கைது செய்யப்படுகிறார்கள். 1 லட்சம் ரூபாய் எதுக்கு லஞ்சம் கேட்கிறாங்கன்னா, சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு விவாகரத்து எடுத்து தருவதற்கு, அதற்கு சாதகமாக அந்த விவாகரத்தை முடிச்சு தரதுக்காக அவங்க லஞ்சம் கேட்டாங்கன்னு ஊடகங்களுடைய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இது முதல் தடவையாக நடந்த சம்பவமானு பாத்தீங்கன்னா இல்ல. இதற்கு முன்பதாக இதே மாதிரி ஒரு சம்பவம் திகன பகுதிகளில் நடைபெறுகிறது. அதற்கு முன்பதாக பல சம்பவங்கள் இந்த நாட்டுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கு. கொழும்பு காதியாராக ஒரு ஆலிம் சார் இருந்தார், அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் பல இடங்கள் இதை கேட்கிறப்போ எல்லாம் வந்து என்னடா இதுங்கிற மாதிரி ஆயிருதா இல்லையா? நம்ம என்ன பண்றோம்னா, செய்தி வரக்கல Facebookல வந்து எல்லாருமே கமெண்ட் போடுறோம், எல்லாருமே திட்டி தீக்குறோம், ஏண்டா இது நம்ம ஆதங்கத்தை கொட்டுறோம். 2 நாள் போகுது, விஷயம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அடுத்த பிரச்சனை வரும் வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுறதே இல்லை. ஆனா யார் இந்த காலியார்களுடைய நியமனம் எப்படி நடைபெறுகிறது? இதற்கு முன்பதாக இருந்த அதே சிஸ்டத்துல தான் கண்டவனும் காலியாராக மாறுகிற ஒரு நிலை மாறி இருக்கிறதா இல்லையா? காலியாருங்கிறவர் அந்த குடும்ப விவகாரத்தில் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க. அவர் ஒரு நீதிபதி. இன்னும் சொல்ல போனா காதி நீதிமன்றங்களுக்கு மாவட்ட நீதிமன்றங்களுடைய அதிகாரம் இருப்பதாக சட்டத்தரணிகள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு தேர்வு செய்யப்படுற ஆட்களை எல்லாம் நீங்க யாருன்னு பாருங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பாருங்க, அவர்களுக்கு இருக்கக்கூடிய இது பற்றிய அறிவு ஞானம் என்னன்னு பாருங்க. ஆனா அலி சப்ரி ஜஸ்டிஸ் மினிஸ்டரா இருக்கல சில செய்திகள் அவர் முன் வச்சாரு. என்னன்னா, காதி நீதிபதியாக இருக்கிறதா இருந்தா என்னுடைய நினைவு பிரகாரம் அவர் 40 வயதை தாண்டியவராக இருக்கணும், மார்க்கம் தெரிந்தவராக இருக்கணும், பிளஸ் சட்டத்தரணியாகவும் இருக்கணும். இந்த ரூல்களை கொண்டு வந்து இதை தாண்டி இதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணும், அந்த எக்ஸாம்ல அவங்க பாஸ் பண்ணணும், அதை தாண்டி அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும். இப்படி எல்லாம் செஞ்சோம்னா இது ஒரு முறைப்படுத்தலாம் என்கிற சிஸ்டங்களை எல்லாம் அவர் முன் வச்சிருந்தார். இதுல சில நேரங்கள் நான் சொன்னதுல 1-2 குறைபாடாகவும் இருக்கலாம், என்னுடைய நினைவு பிரகாரம் இருக்கக்கூடியதை தான் முன் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி அவர் சில நல்ல திட்டங்களை சொன்னார்.
அதை நம்ம மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் அதுவும் நடைமுறைக்கு வரவில்லை. இங்க உள்ள பிரச்சனை என்னன்னா, காலியாராக நியமிக்கப்படுகிற ஒவ்வொருத்தர் காலியார்னா வாங்க வாங்க நீங்க காலியார் ஆயிட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு அடிக்கிட்டு இருக்கோம். அந்த காலியாராக அவர் நியமனம் செய்யப்படுவதற்கான அடிப்படை தகுதி என்ன? நாளைக்கு அவர் லஞ்சம் ஊழல் என்று வரும்போது அதை நம்ம அசிங்கப்படுகிற நேரத்தில் இவரை போய் காலியார் ஆகிட்டீங்களா இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதை யார் முடிவெடுக்கிறது? இந்த சமூக தலைமைகள் யாரும் இதை பத்தி பேச மாட்டோமா? அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுக்கு இதுல பொறுப்பு இல்லையா என்கிற ஒரு கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்கிறது. இப்போ இந்த கதிர்வல பிரச்சனை வருது. என்ன அதுக்கு தீர்வு என்ன? இதுக்கு முன்னாடி திகன பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அதுக்கு திகனா காலியார் பிரச்சனையை சொல்றேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன தீர்வு? பெண்கள் ரோட்டுக்கு வர்றாங்க, எங்களுக்கு நீதி கிடைக்கலங்கறாங்க, எங்களுக்கு எங்க பிரச்சனையை சொல்ல முடியலங்கறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த தீர்வு கொடுப்பதற்கும் அதுக்குரிய ஏற்பாடு நம்ம பண்ணல. அதே நேரத்தில் காலியாராக கண்டவனும் காலியாராக முடியும் என்கிற ஒரு வாசனை நம்ம திறந்து வச்சிருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியும் முன்னால் இருக்கிறது. இதற்கு உலமாக்கள் பதில் சொல்ல கடமை இல்லையா? உலமாக்களுடைய சபைக்கு இதற்கு பொறுப்பு இல்லையா? சமூக நிறுவனங்களுக்கு இதற்கு பொறுப்பு இல்லையா? இயக்கங்களுக்கு இதற்கு பொறுப்பு இல்லையா? முஸ்லிம் அரசியல் தலைமைகளுக்கு இதற்கு பொறுப்பு இல்லையா? முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இதை பற்றி பேச மாட்டோமா? பாராளுமன்றத்தில் நமக்கு எதிரான விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அப்ப நம்ம கொதிக்கிறோம். உண்மைதான், எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா நம்ம பிரச்சனை நம்ம பார்க்கலையேங்க. நம்ம பிரச்சனைக்கு நம்ம தீர்வு தேடலையே. அர்ச்சுனா வரைக்கும் இந்த சமூகத்தின் மீது விரல் நீட்டுகிற அளவுக்கு நிலைமை வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பொழுது நம்ம என்ன சொன்னோம்? எதையாவது முதல்ல இதுக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வாங்க. முடிந்த வரைக்கும் உண்டான ஒரு திருத்தம் இருக்கணுமா இல்லையா? முடிந்தவரை காலியாருக்குரிய வரைமுறை இது என்னோட இருக்கணுமா இல்லையா? எனவே நம்ம இதை பற்றி எல்லாம் கவலையற்று ஒரு பிரச்சனை வருகிற போதெல்லாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது 1 லட்சம் ரூபாய் லஞ்சம், சில இடங்களில் 750 ரூபாய், சில இடங்களில் 1000 ரூபாய், இது சில அதுக்கு மேல சில நான் பேச விரும்பல. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நடைபெறாமல் இல்லை. கண்ணு என்னன்னா, நம்ம முகத்துல நம்மளை எச்சு துப்பிக்கலாமா, நம்ம கண்ணில் நம்ம விரல் எடுத்து நம்மளே கண்ணை குத்திக்கலாமா? இதெல்லாம் பேசுறதுக்கு அழகா இருக்கும், கேட்கறதுக்கு அழகா இருக்கும், தத்துவங்களுக்கு நல்லா இருக்கும், யதார்த்தத்துக்கு இது பொருந்துமா என்கிறத தான் நம்ம பார்க்கணும். எனவே தயவு செய்து அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா, இஸ்லாமிய அமைப்புகள், அதே போன்று முஸ்லிம் அரசியல் தலைமைகள், முஸ்லிம் அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த கருத்துக்களுக்கு ஒரு முடிவு கட்டி முஸ்லிம் தனியார் சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வரணும். பிளஸ் என்னன்னு சொன்னா, திருத்தத்தோடு இணைத்து இந்த மேலதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலி நீதிபதிகளை நியமிக்கிறதுக்குரிய ஒரு வரைமுறையை கொண்டு வரணும். கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த ஊழல்கள் நடக்காமல் இருப்பதற்காக அவர்களுக்குரிய செட்டப்புகள் என்னங்கிறதெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வராத பட்சத்தில் இதே ஃபித்னாக்கள், இதே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆதங்கம் தாங்க முடியாம இருக்குது. நான் வீடியோல பேசிட்டேன், பல பேர் வீடியோல பேசாம கமெண்ட்ல நீங்க சொல்லுவீங்க, முடியுமானவங்க முடியுமான விதத்தை அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. பல பேர் காது நீதிமன்றங்களுக்கு போயிட்டு நம்ம அந்த இன்னொரு கோணம் இருக்கிறது என்னன்னா, யாராவது ஒரு பொம்பளை வந்து எனக்கு காது நீதிமன்றத்தில் இப்படி அநியாயம் நடந்துருச்சு என்று பேசுகிற நேரத்தில் அதை வந்து மீடியாவில் பேசலாமா என்று கேட்கிறோம். அவ வேற எங்க போய் பேசுவா? நம்ம காது நீதிமன்றங்கள்ல ஒரு முடிவை கட்டாம இருக்கிறோம், அதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வராம இருக்கிறோம். அவங்க செய்கிற குற்றங்களுக்கு கடைசியில என்ன தீர்வுங்கிற ஒரு கேள்வியோட நம்ம நின்னுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஒரு பொம்பளை கணவனும் இல்ல அவளுக்கு, அவள் காது நீதிமன்றத்தை நம்பி போறா, அங்க போய் முடிய அவள் காசு கேட்கறாங்க, இல்லனா வேற ஏதாவது நடக்குதுன்னு சொல்லும் போது அவன் மீடியாவுக்கு வர்றான்னா, மீடியாவுக்கு வந்துட்டான்னு மட்டும் நம்ம பார்க்கிறோம். அவன் மீடியாவுக்கு வராம அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்ங்கிறதுக்கு என்ன வழிகாட்டல கொடுத்தோம்? நம்ம யார்ட்டையாவது அதுக்கு ஒரு தீர்வு இருக்குதா? எனவே காய்தல் ஒத்தல் இல்லாம பேசுவோம், நியாயமாக பேசுவோம், யதார்த்தமாக யோசிப்போம். இங்க நம்ம கொடுக்க வேண்டிய நீதியை கண்ணுக்கு முன்னாடி நீதினால என்னன்னு கேட்டா, நீதிங்கிறது பார்த்தா தெரியும் இது நீதின்னு சொல்லி அந்த நீதியை கொடுக்கிறதுக்கு இந்த காதி நீதிமன்ற முறைமை உடனடியாக திருத்தம் செய்யப்பட வேண்டும். அதற்குரிய மேலதிக மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அதற்குரிய முதிர்ச்சி உடையவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். கண்டவர்களும் காதி நீதிபதிகளாக மாறுகிற அந்த தன்மை இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான சிஸ்டங்களை கொண்டு வரதுக்கு தயவு செய்து சமூக தலைமைகள் முடிவெடுங்க. எல்லாத்துக்கும் மேல ஒன்று யோசிக்கிறங்க, நம்ம தலைவர்கள், அந்த இயக்கத்தின் தலைவர் அல்லது இந்த அமைப்பு தலைவர், நாங்க அந்த கட்சியின் தலைவர் என்கிற இந்த மாதிரியான ஒரு அந்த பில்டப் அல்லது தௌலத்து பேச்சுக்கள் எல்லாமே இந்த உலகத்தில் மட்டும்தாங்க, மறுமையில் கிடையாது. மறுமையில் நம்ம அத்தனை பேரும் சரிசமனாக ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு கேள்வி எழுப்பப்பட போகிறோம். கேள்வி எழுப்பப்படுகிற போது மனித உரிமை மீறல்களுக்கான கேள்விகளுக்கு உங்களிடத்தில் பதில் இல்லாவிட்டால் இறைவனிடத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. நம்ம தொழல நோம்பு பிடிக்கலன்னு சொன்னா அல்லாஹ் யா அல்லாஹ் உனக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்யாம விட்டுட்டேன்னா அல்லாஹ் நினைச்சா மன்னிச்சிட்டு போறான். இன்னொரு மனிதனுக்கு நாம் செய்கிற அநியாயத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க போவதில்லை, அதை அந்தந்த மனிதர்கள் தான் மன்னிக்க வேண்டும். எனவே காதி நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு காதி நீதிபதிகள் மாத்திரம் பொறுப்புடையவர்கள் அல்ல. அதை தாண்டி இப்படியான பிரச்சனைகள் நடைபெறுகிறது, நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை தெரிந்தும் அதை பற்றி பேசாம, அதை பற்றி முடிவெடுக்காம, அதுக்குரிய ஆக்ஷன்ல இறங்காம, அதுக்குரிய தீர்வு கொடுக்காம நின்னுட்டு இருக்கிறோம்ல, நாம் அத்தனை பேரும் இறைவனிடத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இறைவனுடைய மறுமையினுடைய விசாரணையில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் சமூக தலைமைகள் இதை கொஞ்சம் கரிசனை செலுத்துங்க என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் பணிவாக முன்வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். மற்றபடி யாரையும் குறை சொல்லிட்டு போகிற நோக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னா நானும் சேர்ந்து, நாம் அத்தனை பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறது. எனவே இந்த மாதிரி திருத்தங்கள் வருகிற வரைக்கும் ஆகுது தயவு செய்து இந்த காதி நீதிபதிகளை கண்ட்ரோல் பண்ணுகிற ஏதாவது ஒரு முறை வச்சிருப்பாங்க, சங்கங்கள் ஏதாவது இருந்தால் கூட தயவு செய்து ஒரு முக்கியமான கண்காணிப்பில் ஈடுபடுங்கள். இதற்கு ஏதாவது ஒரு மாற்று பரிகாரங்களை அது வரைக்கும் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்கிற செய்திகளையும் கோரிக்கையாக முன்வைத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய பொத்துவில் பகுதிகளில் ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். இந்த பணிக்காக எந்த ஒரு நிதி நிறுவனங்களிடமிருந்தும் நம்ம பணம் பெற்றுக் கொடுறது கிடையாது. நம்முடைய யூடியூப் சேனல்ல வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட தான் நம்ம கேட்கிறோம். அந்த மக்கள்
தான் உள்நாட்டில் வெளிநாட்டில இருந்து நீங்க அனுப்புறீங்க. அந்த உதவிகளை கொண்டு தான் நம்ம இந்த பணிகளை செய்து வரோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 வீடுகளை ஒட்டுமொத்தமாக கட்டி முடிச்சிட்டோம். எந்த விதமான குறைபாடுகள் இல்லாம கட்டி முடிச்சிருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு இறைவனுடைய அருளால கிட்டத்தட்ட 25 லட்சங்கள் அளவுக்கு செலவு செய்து வீட்டு பணிகளை முடிச்சிருக்கிறோம். அதுல 5 வீடுகள் கட்டியிருக்கிறோம். இப்போ ஒரு 3 வீடுகள் கட்டுவதற்கான நிலம் எடுத்திருக்கிறோம். அதுல மேலதிகமாக இன்னொரு 3 வீடு கட்ட முடியும். அந்த பணிகளை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்குரிய உதவிகளையும் உங்ககிட்ட தான் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களால் முடிந்த உதவிகளை முடிந்தவரை செய்து வருகிறார்கள். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு 140 ரூபாய் உதவி செய்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க உதவி செஞ்ச பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைய தினம் நமக்கு ஒரு 200 ரூபாய் வைப்பிலிட்ட சகோதரர்கள் இருக்கிறார்கள். தங்களால் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் தந்துகிட்டு இருக்காங்க. அதை வைத்து தான் அந்த பணிகளை செய்யறோம். அந்த அடிப்படையில் கொழும்பு வெள்ளம் பிட்டிய பகுதிகளை சேர்ந்த ஒரு சகோதரர் தான் சேகரித்து வைத்த ஒரு உண்டியலை கொண்டு வந்து தந்தாருங்கிறத விட இதை தர்றதுக்கு அவர் ரொம்ப சிரமம் மேற்கொண்டாருன்னு நான் சொல்லணும். என்னன்னா நான் லாஸ்டாக பொத்துவில்ல இருக்கிற நேரத்தில் தான் கால் பண்ணி ஒரு உண்டியல் இருக்கு நான் தரணும்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு நாளும் கால் பண்ணுவார். நமக்கு மிஸ் ஆனாலும் அவரே கால் பண்ணி நான் உங்களை சந்திக்கணும் தரணும்னு சொல்லி நேற்றைய தினம் இந்த உண்டியலை கொண்டு வந்து நமக்கு தந்திருக்கிறாரு. இதைத்தான் நம்ம இப்ப உங்களுக்கு மத்தியில் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். கத்தி கொண்டாங்க. கொட்டுங்க அப்படியே. எல்லாமே இலங்கையினுடைய நாணயங்கள் 10 ரூபாய் நாணய குட்டிகள். அவர் ஒரு அன்றாட தொழிலாளி, ஒரு ஸ்டோர்ல ஒர்க் பண்றாரு. இது என்னங்க எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். மொத்தம் 9503 ரூபாய் இருக்குது. இது உண்மையிலேயே அவர் வந்து இந்த நாணய குத்திகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அவர் சேர்த்த ஒரு பணம் அதை மொத்தமாக கொண்டு வந்து நமக்கு நம்முடைய வீட்டு பணிக்காக தந்திருக்கிறாரு. அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும். அவருடைய இந்த பணிக்கான உதவிக்கு அல்லாஹ் தஆலா மென்மேலும் பரக்கத் செய்யணும் என்கிற பிரார்த்தனைகளோடு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த பணிக்காக செய்யுங்க. நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய பணி சிறுக சிறுக சேமிச்சு தான் இந்த பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இதுவரைக்கும் 5 வீடுகள் கட்டியிருக்கிறோம்ங்கிறதே ஒரு பாரிய வெற்றியாகத்தான் நான் பார்க்குறேன். என்னன்னா சாதாரணமாக முடிக்கிற விஷயம் இல்லை, முழுமையான கட்டமைப்போடு முடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த 3 வீடுகளும் அல்லாஹுவை நம்பி அல்லாஹுக்காக நீங்கள் உதவி செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அடுத்து ஆரம்பிக்கிறோம். எனவே அதற்கான உங்களுடைய உதவிகளையும் பேருதவிகளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறைகள் பிரகாரம் சிறுக சிறுக நம்ம சேமிச்சு கொடுக்கக்கூடிய இந்த தர்மங்கள் ஒரு சிறு துளி தர்மமாக இருந்தாலும் அது ஒரு பெருவெள்ளமாக இறைவனிடத்திலே மாற காத்துக் கொண்டிருக்கிறது. தகுன்னார வல விஷக்கி தம்ரா என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு ஈச்சப்பழத்தினுடைய ஒரு துண்டுதான் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை தர்மம் செய்து நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூம்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சகோதரர் அவர் தன்னால் முடிந்த உதவியாக இதை செய்திருக்காருங்கிறத நாங்கள் மனமு வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். இதை நம்ம உங்களுக்கு ஏன் காட்டுறோம்னு சொன்னாலே இந்த மாதிரி தான் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கத்துக்கு நேரடியாகவே நீங்கள் வைப்பு செய்ய முடியும். அதற்கு வைப்பு செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் சகோதரர்கள் முன்னால் இருக்கிற என்னுடைய தொலைபேசி இலக்கம் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி நீங்கள் அதுக்கு உதவி செய்ய முடியும் என்கிற வழிகாட்டுதல்களை உங்களுக்கு தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அனைவரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.